அடுத்தது நாம் காணவிருப்பது புனைவுரு ஆடை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். கடல் கடந்து தமிழ் கொடியை ஏற்றி சிறப்பான ஆட்சி செய்த ராஜராஜ சோழனாக துஜேஷ் ஸ்ரீகுமார். வணக்கம், நான் ராஜராஜ சோழன். பார்ப்பதெல்லாம் பொன், பார்க்காத கானகமும் பொன் என்று புகழப்பட்ட சோழநாதன் மன்னன் நான். நான் கட்டிட தஞ்சை பெரிய கோவில் உலகளவில் கட்டிட கலையில் சிறப்பாக உள்ளது. என் ஆட்சியில் விவசாயத்துக்கு உயர் கொடுத்தேன். அறம் செய்ய விரும்பி என மக்களுக்காக வாழ்ந்தேன் என்று சாதனைகளை சொல்வதில்லை, தமிழரின் பெருமை சொல்கிறேன். நான் ராஜராஜ சோழன். தமிழரின் பெருமை, தமிழரின் திமிர், தமிழ் மண்ணின் சிங்கம் நான். நன்றி. கனவு காணுங்கள் என இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுத்த முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவாக அக்ஷரா ஜெயகணேஷ். என் பெயர் அப்துல் கலாம். சூரியன் போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் சூரியன் போல் அறிதினன் வேண்டும். நீனியாக இரு, கனவு காணுங்கள். அருமை அக்ஷரா. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம் என கர்ஜித்த மகாகவி பாரதியராக சுவாமிநாதன் ஜெயராம். இங்கே வந்து அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்தான் நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை துகூர் செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் எழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே உச்சி மீது வாடுகின்ற வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே. அடுத்தது விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலையம்மளாக கிருஷ்வி பிரசன்ன சுபாஷினி. நான் அஞ்சலி அம்மா. நான் அஞ்சலி அம்மா, உலகத்தின் ஜான்சி ராணி. போதுமா? ஏன்னா காய்ச்சலோடு வந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அடுத்ததாக தமிழ்தாயாக சாஹிதி வேதகிரி. நான் தமிழ் தாய்,
கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே தோன்றியவள் நான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத்த சங்கேன்று முழங்கு என்றவர்களுக்கு சிறப்பனவாள் நான். நான் காதில் குண்டலகேசியும் கைகளில் வரியாபதியும் கழுத்தில் மணிமேகலையும் காலில் சிலாப்பதிகாரத்தை அணிந்துள்ளன். காலம் மறுநாளும் எனது தமிழ் கூறல் மாறாது. எனது மொழி வெற்றியன் வெளிச்சம். எழுக தமிழ், வளர்க தமிழ், மலர்க தமிழ். நன்றி, வணக்கம். எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே என்று கூறிய சுவாமி விவேகானந்தராக அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்பிற்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். கோடிக்கணக்கான மக்களால் ஓதப்பட்டு வருகின்ற பாடலின் ஒரு சில வரிகள். எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சகுமமாக்கும். பான்மையினை போன்ற உலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்குமிக நெறி பலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கே அவைதாம் எம்பெருமான். ஈற்றில் உன்னை அடைகின்ற ஆரே என்றார். கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயற்காலும் அவை எல்லாம் இறுதியில் என்னை அடைகின்றன. பிபிசியின் இந்திய மண்டல பிரிவின் முன்னாள் செய்தி தலைவர் திரு மார்க் டல்லி அவர்கள் இந்த சிகாகோ உரையை சிறந்த உரையாக தேர்ந்தெடுத்துள்ளார். நன்றி, வணக்கம். ஹலோ செக். குடிதந்த மலர்கொடியால் அன்னை ஆண்டாளாக ஸ்ரீனிகா உத்திரா. சூடித்தந்த சுடற்கொடியால். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராத போதுமினோ நேரலீர் சீர்மல்கு மாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொரந்தலின் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதா இளஞ்சங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போர் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தரவா பாரோர் புகழை பரிந்தேலோர் எம்பாவாய். அருமை அருமை அருமை. அரசர் அதியமான் நீண்ட ஆயுளுடன் வாழ நெல்லிக்கனி கொடுத்த அறம் போதித்த ஔவையாராக அஸ்வினி பிள்ளை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் ஔவையார். நான் இன்றைக்கு ஆத்திச்சுடி பொருள் விளக்கம் சொல்ல போகிறேன். அறம் செய்ய விரும்பு, நல்ல செயல்களை செய்ய ஆசைப்படு. ஆறுவது சினம், கோபத்தை அடக்கி கொள்ள பழகு. இயல்வது கரவேல், உன்னால் கொடுக்க முடிந்தது மறைக்காமல் கொடு. ஈவது விளக்கேல், இல்லாதவருக்கு உதவும் போது அதை தடுக்காதே. உடையது விளம்பேல், உன்னுடைய உடைமையை பிறர் அறியும்படி சொல்லாதே. ஊக்கமது கைவிடேல், முயற்சியை கைவிடாதே.
என் எழுத்து இகழில் கணிதத்தையும் மொழியையும் வெளிக்காமல் கற்றுக்கொள். ஏற்பது இகழ்ச்சி, பிச்சை எடுப்பது இழிவாகும். ஐயமிட்டு உண், அனைவருக்கும் உணவு பகிர்ந்து சாப்பிடு. ஒப்புரவு ஒழுகு, உலகத்தோடு ஒத்து வாழ பழகு. ஓதுவது ஒழியேல், நல்ல நூல்களை படிப்பதை நிறுத்தாதே. அவ்வையும் பேசேல், யாரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. நன்றி. அருமை கண்ணா. அடுத்து வருவது சிவகங்கை சீமையை மீட்ட விடுதலை போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியாராக சஞ்சனா பிள்ளை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் வீரமங்கை வேலுநாச்சியார். நான் தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. சிறு வயதில் வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு போன்ற வீர கலைகளை கற்றேன். நான் சிவகங்கையின் பட்டத்து ராணி. எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எனக்கு தெரியாத 3 எழுத்து பயம். சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் அதை மீட்டே தீர்வேன் என்று சபதமிட்டேன். சுல்தான் ஹைதர் அலி, மருது சகோதரர்கள் மற்றும் என் தளபதி குயிலி என்னோடு துணை இருந்தார்கள். ஆங்கிலேயனே, உங்கள் தோட்டாக்களுக்கு எங்கள் வாள்கள் பதில் சொல்லும். என் தளபதி குயிலி தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் உங்களின் ஆயுத கிழங்கை எரித்து சாம்பலாக்கி அமர கீர்த்தி பெற்றார். வந்த வழியே சென்று விடு, வெள்ளையானே வெளியேறு. வெற்றிவேல், வீரவேல், வாழ்க பாரதம், வளர்க பாரதம். நன்றி. அடுத்ததாக ஒமாஹாவுக்கு நல்வாக்கு சொல்ல குறி சொல்லும் குரத்தியாக சஸ்ரிகா உத்ரா. சாமி கும்புறேன் சாமி. என் பேர் வள்ளி, என் ஊர் கொல்லிமலை. நான் குறி சொல்ல வந்திருக்கேன். அப்பனே பழனி ஆண்டவா, தண்டாயுதா, ஆறுமுகா, குகா, செந்தில் ஆண்டவா, சரவண பவா, கார்த்திகேயா, சுப்பிரமணியம், வடிவேலா, என் வாக்கிலே வா. இந்த ஒமஹா மக்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று கூறு. இந்த ஒமஹா மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும் புது வேலை வாய்ப்புகளும் புது நண்பர்களும் கிடைக்க போகுது. அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பெருக போகுது. இந்த பொங்கல் விழாவை நடத்தி வைக்கும் ஒமஹா தமிழ் சங்கம் மென்மேலும் வளரப்போகுது. இனி வரும் உலக தமிழர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் சாமி. நான் போய் வரேன் சாமியோ. அடுத்ததாக முதல் இந்திய இராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸாக ஆருஷ் கருண். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நான் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். என்னை நேதாஜி என்று மக்கள் அன்புடன் அழைப்பர். தன்னம்பிக்கை மற்றும் கருணை உழைப்பால் நாம் எதையும் அடையலாம். என் கோட்பாடு. ஜெய் ஹிந்த்.